ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் கொஞ்சம் கதை ரொம்பவே சென்டிமெண்ட்டாவோ சோகமாகவோ போகும். இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஏன் எதுக்குன்னு ஏன்ட்ட கேள்வி கேட்காதீங்க. கதையை அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 12. இப்போ ஒரு பிளானட்ல காமிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு ஒருத்தவங்களை போய் பார்க்குறா. பார்த்தா அது அவங்க அம்மா இல்லை. அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிக்கவோ உண்மையான அவளோட அம்மா வந்திருக்காங்க. பார்த்தா இது ஜின்னா தான். ஜின்னா சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்த விஷயங்களை தான் காமிக்கிறாங்க. ஹே ஜின்னா, செட்ஸும் ரொம்ப பிஸியா இருக்கான்ல, நீ போய் அந்த பாட்ல இருக்கிறவனை எழுப்புறியா அப்படின்னு காமெண்ட் வந்து சொல்றா. யாருன்னு கேட்கவா அந்த அடிப்பட்டவனை, அவன் பேரு யோரின் காமெண்ட் சொல்லவோ சரி அப்படின்னு ஜின்னாவோ போறா. இன்ஸ்டன்ட் லேர்னிங் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி அந்த பாடுக்கு வெளியே காமிக்குது. இப்போ நம்ம ஹீரோவையும் அவ ஓப்பன் பண்ணவும் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். பாடி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சோ நான் திரும்ப வந்துட்டேன்னா நம்ம ஹீரோ பார்க்கவோ என்ன திரும்ப வந்தேன்னு கேட்டா இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஷிப்ல ஆக்சுவலி பிரச்சனைன்னு ஜின்னா சொல்லவோ தெரியும் கினோஷியா இருக்குதானே, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், வா சீக்கிரம் போலாம். நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இந்த மீட்டிங் எல்லாம் பத்தி இன்ஸ்டன்ட் லேர்னிங்ல கத்துக்கிட்டியோன்னு ஜின்னா கேட்கவும் அது வந்து ஆமா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அது என்ன தெரியும்னு கேட்கவும் கினோஷியா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கினோஷியா ஈஸியா போய் சொல்லுன்னு சொல்லவும் ஆக்சுவலி எனக்கு இந்த மீட்டிங்ல எல்லாம் விருப்பம் இல்ல, மத்தவங்கள சொல்லி அவங்கள கோல்டு ஸ்லீப்ல போட்டு அப்படின்னு ஜின்னா சொல்லவும் மேபி நீ கூட கினோஷியாவா இருக்கலாம், சோ இப்போதைக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜின்னாட்ட சொல்லியிருந்தான். மொத்தமா 10 பேர் இருக்காங்க. அதுல 2 கினோஷியா. அம்னீஷியா எப்படி இருக்குன்னு ராக்கியோ நம்ம ஹீரோவை சந்தேகப்படுறான். இன்ஸ்டன்ட் லேர்னிங் பாட்ல நிறைய கத்துக்கிட்டேன், எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது யாராச்சும் இன்ஜினியர் இருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் நாளே இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா என்னமோ. சரி நாளைக்கு அவங்க ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜினியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அமைதியா விட்டுருந்தாங்க. அம்னீஷியான்னு சொன்ன நம்ம ஹீரோவை தான் ராக்கியோ சந்தேகப்படவோ சிற்பி வந்து சப்போர்ட் பண்றான். அவன் தான் இன்னொரு கினோஷியா அப்படின்னு ராக்கியோ சொல்றான். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் யோரிக்கோ சொல்றா. பேஸ்லெஸ்ஸா நம்ம பாட்டு ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு செட்ஸோ கேட்கணும். டோனா அதை வச்சு அவங்க போய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹீரோ கேட்டா. கரெக்ட் தான் ஜின்னா காமெண்ட்லாம் சொல்றாங்க. ஜின்னா சொல்றதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் காமெண்ட் சொல்றேன். பார்த்தா யோரிக்கோவை தான் கோல்டு ஸ்லீப்குள்ள போடுறாங்க. அதிகமா பேசினாலே நம்மள தான் பீப்புள் சந்தேகப்படுவாங்கன்னு செட்ஸ் சொல்லவும் பேசாம இருந்தாலும் சந்தேகப்படுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன பண்றது, நான் எவ்வளவு திங்க் பண்ணாலும் எனக்கு இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு ஜின்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஜின்னா நான் உள்ள வரலாமா அப்படின்னு ஒட்டாமே கேட்கறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்ப ஜின்னா வெளியே வரா. பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். சாரி அப்படின்னு சொல்லி ஒட்டாமே இங்க இருந்து சாரி கேட்கிறா. சரி நான் ஜின்னாட்ட அப்புறம் பேசிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒட்டாமே கிளம்பவும் அந்த மீட்டிங்ல என்னையவோ கான்வர்சேஷன்ல இன்க்ளூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஜின்னா சொல்றா. நான் உனக்கு கினோஷியான் எலவேட்டர்ல சந்தேகப்பட்டு சொன்னதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றேன். பரவாயில்ல இருக்கட்டும், நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றா. தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். மேபி நம்ம 2 பேரும் ஒருத்தர் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கவும் நம்மள ஒருத்தர் கினோஷியாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நம்ம நம்புறதுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அவுட்டர் ஸ்பேஸுக்கு போறோமா நம்ம ஹீரோ கேட்க உனக்கு எப்படி அது தெரியும் ஜின்னா கேட்கவும் அந்த சில்வர் கீயை எடுத்து காமிக்கிறான். லூப் பண்ணதை பத்தி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஜின்னாட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஏதாச்சும் லூப்ல நான் கோல்டு ஸ்லீப்புக்கு போயிருக்கேன்னு கேட்கவா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி நான் அப்ப கினோஷியாவா இருந்திருக்கேனா அப்படின்னு கேட்கறா. ஆமா இருந்திருக்க, நீ மட்டும் கிடையாது, ராக்கியோ மத்த எல்லாரும் ஈவன் நான் கூட கினோஷியாவா இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த டைம் லூப்ல நான் பொய் சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்கறேன். நான் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போன நமக்குள்ள ட்ரஸ்ட் வந்துச்சு, நீ என்ன ஏமாத்துறதுக்காக கினோஷியாவா இருந்தப்ப அப்படி பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு கேட்கறா. இருந்தா நேச்சுரலா அது உனக்கு பொய் சொல்ல வரும், எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம். யோரி என்ன கோல்டு ஸ்லீப்ல போட்டுருதியா என்ன அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஜினா தான் இந்த தடவை கினோஷியாவா இருக்கா, நானே போய் மத்தவங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஜினா பார்க்குவோம். நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்ப அவகிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். இதுதான் என்னோட ஹோம் பிளானட், நான் இங்க தான் வாழ்ந்தேன், எனக்கு பொய்னாலே பிடிக்காது, நான் பொய் சொல்றதுலயே எனக்கு விருப்பம் இல்ல, பட் ஆனா கினோஷியாவா மாறின அப்புறம் நான் ஈஸியா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் நான் என்னையவே வெறுக்கிறேன் அப்படின்னு ஜின்னா சொல்லவும் நானும் அப்படிதான் இருந்திருக்கேன், கினோஷியாவா மாறின அப்புறம் ஈஸியா நான் எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்தினேன், அது உன் தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இது மாதிரி மத்தவங்களை ஏமாத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஜின்னா சொல்றா. மத்த யாரும் என்னால இறந்து போய் சைபர்லைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சைபர்லைஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க எலிமினேட் பண்ற அந்த பீப்புள் எல்லாரும் சைபர்லைஸ் தான் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு ஜின்னா கேட்கப்போ ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹோஷிபுனி ஷ்ரைன் மேடன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணிருக்காங்க, யோரிக்கோக்கு இதை பத்தி தெரியும், இந்த மாதிரி சைபர்லைஸ் பிலீவர்ஸ் அவங்க தேடி போய் அவங்கள வேற ஒரு விஷயமா மாத்துவாங்க ஜின்னா எக்ஸ்பிளைன் பண்றா. பார்த்தா ஜின்னாவோட அம்மாவும் வந்துட்டு நம்ம சைபர்லைஸ் ஆயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு வலி பெயின் பசி எதுவுமே இருக்காது, சாகிறத பத்தி கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஜின்னாவோட அம்மா தன்னை சைபர்லைஸ் பண்ண போறாங்க. எப்பவும் கூடயே இருப்ப சொல்லணும் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா சைபர்லைஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை, உங்க அம்மாவோட சோல் ஹெவனுக்கு போயிடுச்சு, நீ அவங்கள பார்க்கணும்னு நினைச்சனா நீயும் இதுல ஜாயின் பண்ணுன்னு அந்த ஷ்ரைன் மேடன் சொல்றாங்க. சாகிறதுக்கு ஈக்குவல் தான், எனக்கு பிடிச்ச யாரையும் நான் அந்த மாதிரி இழக்க விரும்பல அப்படின்னு ஜின்னா சொல்லுவோம். அப்ப இன்னொரு கினோஷியா யாருன்னு நம்ம ஹீரோ கேட்டா ஜின்னா அமைதியா இருக்கிற. நீ இன்னொரு கினோஷியாவை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற, சரி அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா இருக்க. நீ ஒரு ஹியூமன், சோ கினோஷியாவை எலிமினேட் பண்ணதான்னு நினைப்பேன் ஜின்னா கேட்கவோ இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். என்னால என்ன முடியுதோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன்,
இந்த பில்டிங்ல இருந்து நம்ம ரொம்ப ஹைட்டா இருக்கோம்ல நம்ம ஹீரோ பாக்குறான். கீழே குதி அப்படின்னு ஜின்னா சொல்றா. ஜின்னா தைரியமா குதிச்சிருந்தா இது ஒரு சாதாரண ஹாலோகிராம் தான் அப்படிங்கிறதுனால அது உண்மையிலேயே ஒன்னும் அவ்வளோ ஹைட் இல்ல. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்னா சொல்றா. இப்ப வார்ப் நடக்குது பார்த்தா ஒட்டோமே தான் அந்த இன்னொரு கினோஷியா. ஜின்னா யாரை எலிமினேட் பண்ணலாம்னு ஒட்டோமே கேட்கறா. யோரியை எலிமினேட் பண்ணுவோமான்னு ஒட்டோமே கேட்கவும் ஜின்னா அமைதியா இருக்கா. பார்த்தா இந்த தடவை இவங்க ராசியாவை தான் எலிமினேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அப்ப ஷிப்ல இன்னும் கினோஷியா இருக்கதா செய்யுது. சரி இப்பவாச்சும் வெளியே வரீங்களான்னு ஜானஸ் கேட்கறான். நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இப்ப சிற்பி வெளியே வரேன். நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒட்டோமே ஃபேக்கா இப்ப வெளியே வரா. ஜின்னா இப்ப கைய தூக்கிட்டு நான் தான் ரியல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றா. என்னது 3 இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இருக்கிறதே 2 கினோஷியா தான், 3 பேர் இன்ஜினியர்னு வந்திருக்காங்க. அப்ப கன்ஃபார்ம் இதுல 2 பேர் கினோஷியான்னு கன்ஃபார்ம் பண்ணவும் நீங்க யாரா ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சிற்பி ஒட்டோமேவை செக் பண்ணிருக்கான். அவ கினோஷியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவும் நான் அவனை செக் பண்ண அவன் தான் கினோஷியா அப்படின்னு ஒட்டோமே சிற்பியை பார்த்து சொல்றா. சிற்பியை தான் செக் பண்ண அவன் தான் கினோஷியா அப்படின்னு சொல்லி என்னவா அவனை கை காமிக்கிறான். 2 கினோஷியா சேர்ந்து ஒருத்தனை கை காமிக்குதுன்னா அப்ப கண்டிப்பா அவன் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி செட்ஸோ சிற்பியை வந்துட்டு ஹியூமன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றா. சோ ஒட்டோமிக்கு ஓட் பண்ணி அவளை கோல்டு ஸ்லீப்குள்ள போடுறாங்க. இதுக்கு மேலே எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்ல, அதான் நான் இப்படி பண்ண அப்படின்னு ஜின்னா சொல்றேன். ஜின்னா கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷிப்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு வருது. டக்குனு ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு ஜின்னா அதை ரிப்பேர் பண்றா அப்படின்னு சொல்லி வெளியே போறா. என்னோட ஷிப் அவ்வளோ சீக்கிரத்துல நம்மள கைவிட்டுறாதுன்னு ஜானஸ் வந்து சொல்றான். செட்ஸ் வந்து ஜின்னாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. மேக்னெட்டிக் ஃபீல்டுல பிரச்சனை இருக்கு. கினோஷியா ஷிப்ல இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரோன்ஸ் இதை வந்து ரிப்பேர் பண்ணிருக்கோம். சொல்லவே ப்ளீஸ் ட்ரோன் அனுப்பிவே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜின்னா அந்த ஷிப்ல இருந்து அப்படியே வெளியே குதிச்சிருந்தா. ஜின்னா ஷிப்பை விட்டு போனாதான் லெவி வந்துட்டு அந்த ட்ரோன்ஸ் அனுப்ப முடியும். நம்ம ஹீரோ டக்குன்னு ஜின்னாவை போயிட்டு பிடிச்சிருந்தான். நான் உன்னை தனியா போக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் யோரி, பட் ஆனா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நம்ம 2 பேருமே இப்ப பொய் தான் சொல்றோம்ல. ஃபர்ஸ்ட் டைமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பட் நீ என்னை விட்டு போக போறல யோரி, ஈவன் நீ என்னை விட்டு போறதா இருந்தாலும் இதை நான் உன்கிட்ட சொல்லணும். ஐ லவ் யூ யோரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு ஹீரோவோட சூட்டை மூவ் பண்ண முடியாதபடி ஆஃப் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஷிப்கே நம்ம ஹீரோ பாப்பா தள்ளி விட்டுருதா. ஜின்னா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிக்கிட்டே ஷிப்புக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கா. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச ஜின்னா அப்படியே ஸ்பேஸ்ல இறந்து போறா. முடிஞ்சா நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இறந்து போறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ கதை போக போக கினோஷியாவா இருக்கிறவங்கள பார்த்தா தான் ரொம்பவே பாவமா இருக்கு. இந்த கினோஷியா வந்துட்டு வார்ப் நடக்கும்போது ஒருத்தங்களை எரேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க சைபர்லைஸ் ஆவாங்க. சைபர்லைஸ் ஆகுறதுக்கோ யோரிக்கோக்கும் அந்த ஷ்ரைன் மேடனா இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.